நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாம்பழம் வச்சு சுவையான மாம்பழ அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். மாம்பழ அல்வா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4 மீடியம் சைஸ் மாம்பழத்தை நல்லா கழுவி அதை தோலையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாம்பழ துண்டுகளையெல்லாம் மிக்சி ஜாருக்கு மாற்றி அதில் கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 கப் அளவு தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்து கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்ல கூழ் போல் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இனி ஒரு பவுலில் ஒரு கப் அளவு சோள மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து அதை நல்ல கட்டி ஒன்றும் இல்லாமல் கலந்து வச்சிடலாம். இந்த சோள மாவு சேர்க்கும் போது தான் நமக்கு இந்த மாம்பழம் நல்ல ஒரு அல்வா பதம் கொடுக்கும். இந்த மாதிரி கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருங்க. இனி மாம்பழ அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விடலாம். நெய் நல்லா உருகுனதும் அதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த மாம்பழ பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 2லிருந்து 3 கப் அளவு சீனி சேர்க்கலாம். இனிப்பு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ நீங்கள் அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நல்ல இனிப்புள்ள மாம்பழமாக இருந்ததுன்னா குறைவான அளவு சீனி சேர்த்தா போதும். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா சுகர் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அந்த மாம்பழ பேஸ்ட்டில் சீனிலாம் நல்லா கலந்து அது கரைஞ்ச அப்புறமா நம்ம கரைச்சி வச்ச அந்த சோள மாவு கூழை இது கூட சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். சோள மாவு சேர்த்து கலக்கும் போதே நமக்கு அந்த மாம்பழ பேஸ்ட் எல்லாமே லைட்டாக கெட்டி விழ ஆரம்பிக்கும். இப்போ இந்த டைமில் அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்க்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின பாதாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நட்ஸ் எல்லாமே சேர்த்து அப்புறமா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அது கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கெட்டியாகிற ஸ்டேஜ் வந்ததும் இது கூட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்க்கலாம். நெய் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அதை கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்க, இந்த பேன்ல எல்லாம் ஒட்டாம இந்த மாதிரி நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வரணும். இதான் நமக்கு கரெக்டான பதம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இனி ரெடி பண்ணி வச்ச அல்வாவை நெய் தடவுன்னு ஏதாவது கண்ணாடி பாத்திரத்துலேயோ இல்லைன்னா ஏதாவது ஸ்டீல் பாத்திரத்துக்கோ மாற்றிடலாம். ஸ்பூன் வச்சு மேலெல்லாம் நல்லா ஈவனாக இருக்கிறது மாதிரி எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இந்த அல்வாவை ஒரு 2 மணி நேரம் வெளியே வச்சிடலாம். அது லைட்டாக ஆறுன அப்புறமா இதை எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பீஸ் போடலாம். மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா அல்வா நல்லா செட் ஆகியிருக்கு. இனி இதை எடுத்து பீஸ் போட்டுடலாம். அவ்வளவுதாங்க, எப்படி ரொம்ப ஈஸியா மாம்பழ அல்வா செய்யலாம் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு அட்டகாசமான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.
Until then, bye from Soumya.